நான் ஒரு full stack engineer. YouTubeல இருந்து first income நான் எவ்வளவு earn பண்ணிருக்கேன். 5 months hard work பண்ணி நவம்பர், டிசம்பர், ஜனவரி இந்த 3 மந்த்க்கான salary ஆட் பண்ணி பிப்ரவரி அப்போ இதுக்கு அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். அப்ப நான் இத பண்ணிருந்தேனா வேற லெவல்ல வந்திருப்பேன்டான். 2018ல நான் காலேஜ் படிக்கும் போதே இந்த சேனல் ஓபன் பண்ணி வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணேன். தூங்காம இருந்தா என்ன ஆகும், சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும், குளிக்காம இருந்தா என்ன ஆகும், சம் சயின்ஸ் பேஸ்ட் வீடியோ தான் அந்த டைம்ல போஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். தென் நானும் கேட் எக்ஸாமுக்கு படிக்க போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பிரேக் விட்டேன். அந்த பிரேக் ரொம்ப பெருசாயிடுச்சு. அப்போ அந்த கேட் எக்ஸாமை கிளியர் பண்ணிட்டே விஜய்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது, அதுக்கப்புறம் ட்ரேடிங், இ-காமர்ஸ், டிராப் ஷிப்பிங், பிரிண்ட் ஆன் டிமாண்ட், ஆண்டர்பிரினர்ஷிப் சொல்லிட்டு நிறைய ட்ரை பண்ணேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபெயிலியர் தான். அந்த ஸ்டோரி தான் சொல்ற அளவுக்கு நான் எதுவுமே அச்சீவ் பண்ணல. இன்கேஸ் அந்த மைல்ஸ்டோன்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்றேன். இப்போ ஷார்ட்டா சொல்லணும்னா, பை குவாலிஃபிகேஷன் நான் ஒரு பயாலஜி ஸ்டூடெண்ட், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியர். பை ப்ரொஃபஷன் நான் ஒரு ஃபுல் ஸ்டாக் இன்ஜினியர், அதாவது ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பை பேஷன் நான் ஒரு பார்ட் டைம் ஃபைனான்ஸ் கான்டென்ட் கிரியேட்டர்னு நினைக்கிறேன், வித் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட். குரங்கு மாதிரி தாவிட்டே இருக்கதான் தவிர எதையுமே உருப்படியா பண்ணதில்லை. இப்போ டைரக்டா ஜூன் 14, 2024க்கு வரலாம். அன்னைக்கு தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபைனான்ஸ் ரிலேட்டட் வீடியோ போஸ்ட் பண்ணி அகைன் யூடியூப் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அந்த டைம்ல என் மைண்ட்ல ஜஸ்ட் 3 விஷயம் தான் இருந்தது. வியூஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும்னாலும் மினிமம் 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். மிஸ்டர் பீஸ்ட் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அவர் தான் இதை ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. நானும் அதை தான் ஃபாலோ பண்ணேன். தென் பணத்தை பத்தி யாருமே ஓப்பனா பேச மாட்டாங்க, எல்லாருமே ரொம்ப பிரைவேட்டா வச்சிருப்பாங்க. பட் நான் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்னு நினைச்சேன். பிகாஸ் என்னோட கண்டென்ட்டே மணியை பத்தி தான். ராகுல்னு ஒரு தமிழ் யூடியூபர் இருக்காரு, அவர்கிட்ட இருந்து தான் இந்த டிரான்ஸ்பரண்டா இருக்கணும்ன்ற விஷயத்தை கத்துக்கிட்டேன். தென் ஃபைனலி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா வீடியோஸ்லயுமே வேல்யூ தரணும், அதாவது பீப்புளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கணும். தியரியா இல்லாம எல்லாமே பிராக்டிகலா எல்லாருக்குமே புரியுற மாதிரி டிஸ்கஸ் பண்ணணும்னு டிசைட் பண்ணேன். இது வரைக்கும் டோட்டலா 43 வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். இந்த 43ல 4 ஷார்ட்ஸ் வீடியோ இருக்கு. அப்போ ரிமைனிங் 39 லாங் ஃபார்ம் வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கேன். என்னோட ரூல் படி ஸ்டில் 11 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும். 50 வீடியோஸ் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூப் எனக்கு செட் ஆகுமா ஆகாதான்னு டிசைட் பண்ணலாம்னு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடியே சேனல் மானிடைஸ் ஆகி இன்கமே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. அதுக்குன்னு யூடியூப்ல இருந்து மணி வரும்னே தெரியாதுன்னு சொல்ல மாட்டேன். நான் நினைச்சதை விட சீக்கிரமா வந்துச்சுன்னா சொல்றேன். ஒரு சேனல் மானிடைஸ் ஆகணும்னா மினிமம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும் அண்ட் லாஸ்ட் 1 இயர்ல 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். இது ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரியும். என்னோட கேஸ்ல இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ராப்ளமா இல்ல. ஃபைனான்ஸ் வீடியோ போறதுக்கு முன்னாடியே ஓல்டு வீடியோஸ் மூலமாவே எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்க. அந்த ஓல்டு வீடியோஸ்லாம் சேனலை செக் பண்ணி பார்த்தா எதுவுமே இருக்காது. அவசரத்துல எல்லாத்தையுமே delete பண்ணிட்டேன். இந்த 4000 வாட்ச் ஹவர்ஸ் தான் ரொம்பவே சேலஞ்சிங்கா இருந்துச்சு. நீங்க எல்லாருமே சேர்ந்து என் வீடியோஸை 4000 மணி நேரம் பார்த்திருக்கணும். டேஸ்ல பாத்தீங்கன்னா 167 டேஸ் பார்த்திருக்கணும். இந்த வாட்ச் ஹவர்ஸ் டார்கெட்டை அக்டோபர் 2024ல தான் அச்சீவ் பண்ணேன். ஜூன் 14, 2024ல இருந்து இது வரைக்கும் வீக்லி 1 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மேபி 1 or 2 வீக் மிஸ் பண்ணிருக்கலாம். இது வரைக்கும் சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் ரொம்ப கிராஜுவலா தான் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ கரண்டா 8971 people சப்ஸ்கிரைப் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்ட்மென்ட், ஃபைனான்ஸ் வீடியோஸ்லாம் எல்லாருமே இன்ட்ரெஸ்டோட பார்க்க மாட்டாங்க. மோரோவர் நானும் நிறைய விஷயத்தை இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒப்பீனியன் ஆர் சஜஷன் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. அதெல்லாம் ஃபாலோ பண்ணி சேனலை grow பண்ண ட்ரை பண்றேன். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இது வரைக்கும் என் வீடியோஸை பார்த்துட்டு ஃபாலோ பண்றவங்களுக்கு ஸ்மால் வேல்யூ வச்சும் ப்ரொவைட் பண்ணிருக்கேன்னு நம்புறேன். இஃப் சோ ஐ எம் satisfied in that. இப்போ அந்த மெயின் டாபிக், யூடியூப்ல இருந்து ஃபர்ஸ்ட் இன்கமா நான் எவ்வளவு earn பண்ணிருக்கேன். எக்ஸாக்ட்டா நவம்பர் 6, 2024 அன்னைக்கு தான் என்னோட சேனல் மானிடைஸ் ஆச்சு. வீடியோ அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ண டேட்ல இருந்து கரெக்ட்டா 146 டேஸ் which is 5 months. ஆக்சுவலா 4 மந்த்லயே மானிடைஸ் ஆக வேண்டியது. AdSense அக்கவுண்ட் ப்ராப்ளம்னால 1 month டிலே ஆயிடுச்சு. மானிடைஸ் ஆன ஃபர்ஸ்ட் டே 48.49 rupees இன்கமா கிடைச்சது. 5 months ஹார்ட் ஒர்க் பண்ணி டே 1ல ஜஸ்ட் 48 rupees தான் கிடைச்சது. பட் அந்த 48 rupees அந்த ஹாப்பினஸ் இருக்கே ரொம்பவே அதிகம். நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு அதுல இருந்து மணி வருதுன்னா கண்டிப்பா ஹாப்பியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் டே 2 அன்னைக்கு 278 rupees கிடைச்சது. நானா செம்ம ஹாப்பி. ஆனா அடுத்த நாளே ஏர்னிங்ஸ் குறைஞ்சிடுச்சு. டெய்லி வியூஸ், கிளிக் த்ரூ ரேட், ரிட்டென்ஷன் நிறைய ஃபேக்டரை பேஸ் பண்ணி ஏர்னிங்ஸ் மாறிக்கிட்டே இருக்கும். மானிடைஸ் ஆன ஃபர்ஸ்ட் மந்த், அதாவது நவம்பர் மந்த் 2275 rupees கிடைச்சது. நெக்ஸ்ட் டிசம்பர்ல 5266 rupees கிடைச்சது. தென் ஜனவரியில 6416 rupees. மினிமம் $100 ரீச் பண்ணாதான் இந்த இன்கமா யூடியூப் பேமெண்டா நம்ம பேங்க்குக்கு சென்ட் பண்ணுவாங்க. $100 இப்போதைக்கு இந்தியன் ருபீஸ் படி அரௌண்ட் 8700 rupees. ஜனவரி 2025 கடைசியில தான் அந்த $100 ரீச் பண்ணேன். சோ நவம்பர்,
டிசம்பர் ஜனவரி இந்த 3 மந்த்க்கான சேலரி ஆட் பண்ணி பிப்ரவரி அப்போ $162.25 பே பண்ணாங்க. தென் டாலர் டு ரூபி கன்வர்ஷன் சார்ஜ், பேங்க் சார்ஜ் எல்லாம் புடிச்சிக்கிட்டு ஃபைனலா 13,014 rupees என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்கமா ரிசீவ் பண்ணேன். 6 months of hard work and effort, night full shooting, editing, script writing, thumbnail design, வாரத்துல ஒரு 3 நாள் 2 to 3 years தான் தூங்குவேன். இதுக்கு கிடைச்ச ரிவார்ட் என்னமோ ரொம்ப கம்மி தான், பட் பர்சனலி அது எனக்கு ரொம்ப வேல்யூபிள். இதெல்லாம் எதுக்கு விஜய் எங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா, அகைன் சேயிங் என்னோட சேனல் மணி, இன்வெஸ்ட்மெண்ட், ஃபைனான்ஸ் ரிலேட்டட். ஸோ மணி ரிலேட்டட் டாபிக்ஸை டிரான்ஸ்பரண்டா டிஸ்கஸ் பண்றதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. எங்க இன்வெஸ்ட் பண்ணலாம், மணி எப்படி க்ரோ பண்ணலாம்னு பேசுற நாம கண்டிப்பா மணி எப்படி ஏர்ன் பண்றதுன்றத பேசிதான் ஆகணும். சம்பாதிக்கிற பணத்தை இன்வெஸ்ட் பண்றது இம்பார்ட்டன்ட், சேம் டைம் நம்ம ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ உங்க ஃபைனான்சியல் ஃப்ரெண்டா இப்படிலாம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, நீங்களும் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்றேன். ஃபைனான்சியல் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு நான் ஜஸ்ட் சஜஸ்ட் பண்ணணும், செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறேன். another source of income create பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இருக்கிற இன்கம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. எப்படி இன்கம் அண்ட் இன்கம் சோர்ஸ் இன்க்ரீஸ் பண்றதுன்னு அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் if you are interested. another important topic, இது வரைக்கும் என் சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு அப்புறம் எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். நம்பர் 1, வீக்லி அட்லீஸ்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிருக்கேன். மேபி சம்டைம்ஸ் இது மிஸ் ஆகலாம், அதுக்காக திட்டாதீங்க. ஐ வில் ட்ரை மை பெஸ்ட். கம்ப்ளீட் பர்சனல் ஃபைனான்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம், எப்படி எமர்ஜென்சிக்காக சேவ் பண்றது, எப்படி கோல் செட் பண்றது, பட்ஜெட்டிங், ஏர்ன் பண்ண மணி எப்படி மேனேஜ் பண்றது, கிரெடிட் அண்ட் டெப்ட்டை எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி இன்வெஸ்டிங் ஸ்டார்ட் பண்றது, ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணா மட்டும் பத்தாது, எப்படிலாம் நம்ம இன்கம் சோர்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம், எப்படி இன்சூரன்ஸை செலக்ட் பண்றது, டாக்ஸேஷனை எப்படி ஹேண்டில் பண்றது, பில் பண்ண வெல்த்தை எப்படிலாம் பிரிசர்வ் பண்ணலாம் அண்ட் யூட்டிலைஸ் பண்ணலாம், செட் பண்ண கோலை எப்படி சக்சீட் பண்ணலாம், ஃபைனலி ஃபைனான்சியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணி எப்படி பீஸ்ஃபுல்லா ரிட்டையர் ஆகலாம்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா டிஸ்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி அச்சீவ் பண்ண போறோம். ஆர்எல்ஸ் அச்சீவ் பண்ண ட்ரை பண்ண போறோம். பிளானை ஜஸ்ட் 30 செகண்ட்ஸ் சொல்லிட்டேன், பட் இது அந்த அளவுக்கு ஈஸிலாம் இல்ல, ரொம்ப 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 கஷ்டம். 5 years ஆகலாம், 10 years ஆகலாம், 20 years ஆகலாம், அதுக்கு மேலேயும் ஆகலாம். இந்த பிளான்ல நம்ம அச்சீவ் பண்ணலாம், மேபி அச்சீவ் பண்ண முடியாம கூட போலாம், பட் அட்லீஸ்ட் ஃபைனான்சியலி இப்ப இருக்கிறத விட கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருப்போம். இல்ல ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிருப்போம். இதை விட முக்கியமா 40-50 வயசுக்கு மேல அப்ப நான் இதை பண்ணிருந்தேன்னா வேற லெவல்ல வந்திருப்பேன்டான்னு சொல்லிட்டு புலம்பாம ரிக்ரெட்ஸ் இல்லாம இருக்க முடியும். நான் இவ்வளவு பேசுறேனே, நானே ஜீரோல தான் இருக்கேன். இல்ல செகண்டரி சோர்ஸ் ஆஃப் இன்கம் கிரியேட் பண்ணிட்டேன். சோ 1% இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். அந்த இன்கம் இன்னும் ஸ்டேபிள் இல்லதான், பட் ஸ்டேபிள் ஆகிக்க கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன். இந்த ஜர்னில நீங்களும் ஜாயின் பண்ண நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவா ஃபாலோ பண்ணுங்க. மோரோவர் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சோ தட் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போதைக்கு சேனல்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னொரு 10 to 15 வீடியோஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ரிலேட்டடா போட வேண்டியது இருக்கு. அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னா ஆல்மோஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டையே கம்ப்ளீட் பண்ண மாதிரி ஆயிடும். அதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ள நம்ம சேனலும் கொஞ்சம் க்ரோ ஆகி அட்லீஸ்ட் 15K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிடுவோம்னு நம்புறேன். அந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணதும் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க ரெஸ்பான்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த வீடியோஸ்லாம் சீக்கிரமா அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்றேன். ஃபைனான்ஸ் சம்பந்தமா எனக்கு இருக்க கொஞ்ச நாலேஜ் அண்ட் இதுக்கப்புறம் லேர்ன் பண்ண போற எல்லாத்தையுமே சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி டிஸ்கஸ் பண்ண வேண்டியது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்களும் அதுக்கு சப்போர்ட் அண்ட் மோட்டிவேட் பண்ணுவீங்கன்னு நம்புறேன். நான் ஜஸ்ட் பிகினர் தான். என்னை விட நாலேஜபிள் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்டு பீப்புள் நிறைய பேர் இருப்பீங்க. நீங்க உங்களுடைய தாட்ஸ், வியூ, ஒப்பீனியன் எல்லாத்தையுமே கமெண்ட் பண்ணுங்க, சோ எல்லாரும் லேர்ன் பண்ணலாம். ஃபைனலி thank you so much for your support. உனக்கும் thank you விஜய். It shouldn't be the ending, it's just a beginning. More things to learn. We will grow together and escape from normalcy. Stay tuned. See you soon, Prosperous.